வரதட்சணை கொடுமைகளை வந்து ஒரு பிராக்டிஸாக வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த வரதட்சணை கொடுமை. இன்னொன்று வந்து மறு வாழ்க்கையை வந்து தேடுறது. ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் சரி, அவருடைய கன்சென்ட்டோட ஒரு பையனை முடிக்கணும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு திருமணத்தை வந்து நம்ம நிச்சயிக்கிறோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த பையனை பற்றியும் வந்து ஒரு கன்சென்ட்டை வந்து வாங்கணும். இந்த மாதிரி பையன்மா, குடும்பம் இந்த மாதிரி குடும்பம்மா அப்படின்னு வந்து அந்த மன பொருத்தம், இந்த மனப்பொருத்தம் வந்து சரியா வருது, நமக்கு அவனுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிற அந்த மனப்பொருத்தம் அந்த பெண்ணிட்ட வந்து ஒரு அனுமதி வந்து கேட்கிறது. அது வந்து சரியான முறையில் பின்பற்றப்படுதா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு வேலை வந்து மன வாழ்க்கையில வந்து ஈடுபடுறாங்க. ஆனா மனசு வந்து ஒத்து போகல அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மன வாழ்க்கையில இருந்து அந்த திருமணத்துல இருந்து வெளியேறி டைவர்ஸ் வாங்கிட்டு சுயமா அடுத்த வாழ்க்கையை தொடங்குறதுக்கு வந்து உரிமை இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறியா தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னா அவன் என்னப்பா சம்பாதிக்கிறான், நல்ல பொசிஷன்ல இருக்கிறான், மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கிறான், அரசியல் இருக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான், அவன் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அல்லது பெண் வந்து செத்துடுச்சு அப்படின்னா அவன் வந்து புது மாப்பிள்ள அடுத்த திருமணம் முடிக்கிறான், ஏன்னா ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு வந்து ஆணை ஒரு கண்ணோட்டமாகவும், அதே ஒரு பெண்ணு வந்து அடுத்த திருமணத்தை நோக்கி போறாங்க அப்படின்னா பாத்தியா இப்பதான் வந்து டைவர்ஸ் ஆயிருக்குது, இப்பதான் வந்து கணவர் வந்து இறந்துருக்கிறாங்க, அதுக்குள்ள அடுத்த திருமணத்தை நோக்கி போறா, என்ன பொம்பளை அப்படின்னு வந்து கேவலமா பேசக்கூடிய இழிவான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கிறதுலயும் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் இல்லாம இருவருக்குமே வந்து சரிசமமான சட்டம் வந்து வரணும்.